ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேகேவிஎன்ஏ விலாக்ஸ். இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. மை நேம் இஸ் கவிதா, ஹாப்பி ஹோம் மேக்கர். என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து அரவிந்த். ஹி ஒர்க்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் கம்பெனி அண்ட் எங்களுக்கு வந்து ஒரே சன்னுங்க. ஹீ இஸ் டூயிங் இஸ் 4th இயர் இன் ஐஐடி மெட்ராஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ஃபேமிலி கைஸ். யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, என்னோட சன் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான். ஸோ பிஃபோர் தட் ரொம்ப ஆக்குப்படாக இருந்தேன் என்னோட சன் கிட்ட நான் உன்னோட ஸ்டடீஸில் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறப்படி இருந்தது. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ அந்த டைமில் தான் யூடியூப் பாப்அப் இன் மை மைண்ட். ஸோ கைஸ், இது வந்து என்னைக்கு எடுத்த விலாக்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 மார்னிங் 7:30 எடுத்த விலாக் தான். அன்னைக்கு எழுந்த உடனே ஆஸ் யூஷுவலாக நம்ம கர்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் பாயில் பண்ணிவிட்டு அந்த மில்க் பாயில் ஆகிற அந்த மீன் டைமில் வந்து கொஞ்சம் பாத்ரூமில் இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மார்னிங் ரொட்டீனில் இந்த பாத்ரூமில் இருக்கிற மிரர் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீனிங், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து டே வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆனப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக என்னோட ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கே தெரியுங்க, நம்ம க்ளீன் பண்ணுற இந்த லிக்விட்ஸ்லாம் எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐதர் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்கணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சின்ஸ் நம்ம வீட்டில் இப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்குது வீட்டில். எவ்ரி வீக் வந்து இந்த ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் தாங்க ரெடி செஞ்சிட்ருக்கேன். எப்போயுமே பொங்கலுக்கு வந்து நான் எடுக்கிற ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸ்க்கு வந்து 1/2 கப் மூங் தால் தான் எடுப்பேன். அதை பாயில் பண்ணுறப்ப வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர், சீரகம் அண்ட் தட்டின இஞ்சி துண்டு, ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 விசில்ஸ் ப்ரெஷர் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் ரெடி ஆகிடும். எப்பயுமே பொங்கலுக்கு வந்து வாட்டரோட கூட ஒரு கிளாஸ் வந்து மில்க் ஆட் பண்ணுவேன். அன்னைக்கு மாத்திரம் நான் மில்க் ஆட் பண்ணல, வாட்டர் மாத்திரம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. எப்பயும் போல் தேங்காய் சட்னி இல்லாமல் அன்றைக்கி வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். இப்போல்லாம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேங்காய் சட்னி விட சாம்பாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கைஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். மார்னிங் வந்து இப்போ ஃபேன் கிளீனிங் தான் செஞ்சுட்ருக்கேன். எப்பயுமே இந்த ஒர்க் எல்லாம் வந்து எனக்கு அரவிந்த் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஹி நெவர் லெட் மீ டூ தீஸ் திங்ஸ். பட் அன்னைக்கு வந்து அவருக்கு நெயிலில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. ஸோ முன்னாடி நாள் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தாரு. ஸோ நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெட் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அரவிந்த் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், இந்த ஒர்க் எல்லாம் நீ பண்ணாத, ஐ வில் டூ திஸ் டைம்னு சொல்லிட்டு. ஆனால் அரவிந்த் வந்து புலம்பிட்டே இருந்தாருங்க, இந்த வீக் க்ளீன் பண்ணலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. பட் என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு கிளென்லினஸ் ஃப்ரீக்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்ச உடனே இப்ப நியூவா ஃபிக்ஸ் பண்ண ஃபேன் கைஸ் இது எல்லாமே. ஸோ தட் டூ ஒயிட் ஆனதுனால இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப இமீடியட்டாக அது டஸ்ட் ஆகிடுது. அதை வந்து நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே அந்த டஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. அது அப்படியே இருந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். ஏன்னா அவ்வளோ காஸ்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இந்த ஆட்டம்பர்க் ஃபேன்ஸ் எல்லாமே. தட் டூ ஸ்மார்ட் ஃபேன்ஸ் கைஸ். ஃபேன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரேடியாக லைட்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பால்கனி லைட் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இந்த லைட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், டைனிங் ஹாலில் இருந்த லைட்டுங்க. அது இப்போ வந்து பால்கனிக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் டைனிங் ஹாலில் வந்து அஜய் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மம்மின்னு சொல்லிட்டான். பிகாஸ் அங்கே ஃபேன் இல்லைன்னா எங்களால் சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தான் முக்கியம் மம்மி, மோர் தென் இந்த ஃபேன்சி திங்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ வந்து டிவி யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஃபிக்ஸ் பண்ணது தான் நாம. ஸோ திஸ் டைம் வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சவுண்ட் பார் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ இது எல்லாமே நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக டஸ்டிங் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு குயிக்காக ஒரு ஹெட் ஷவர் எடுத்துட்டு இப்போ அம்மா கிட்ட தான் காலில் பேசிட்டு இருக்காங்க. அம்மா தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்டேட்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம் சொல்லிட்டு. அதான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லா ஒர்க் ஓகேம்மா, இட்ஸ் கோயிங் குட். கொஞ்ச நேரம் அம்மாவோட பேசிட்டு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் பிரியாணி தான். அன்னைக்கு அஜய் வீட்டில் இருந்தான், அதான் சிக்கன் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஃபில் பண்ணுற ஒர்க் எல்லாம் இருந்ததுங்க. இந்த ஆயில் வந்து கிரியன் கோ ஷாப்ல இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்வால் பஜார்ல ஆடியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு இந்த ஷாப். இது வந்து பியூர் செக்கு எண்ணெய் தான் கைஸ். ஸோ பேக்கெட்டில் இருக்கிற அந்த ஆயில் எல்லாமே இப்போ டிமார்ட்டில் வாங்கின ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர்ஸில் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே இப்போ பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸ் தான் சாப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து ஹோல் கரம் மசாலா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெம்பரிக்கு வந்து ஐ யூஸ் டு ஆட் ஒன்லி பட்டை, லவங்கம், ஏலக்காய். நவடேஸ் எல்லா ஸ்பைசஸுமே நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அஜய்க்கும் அரவிந்துக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆட் பண்ண மாட்டேங்க, குவான்டிட்டிக்கு தகுந்தபடி தான். பிகாஸ் ரொம்ப ஆட் பண்ணாலும் மசாலா டாமினேட் பண்ணிடும். அண்ட் எப்பயுமே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிக்கன் மேரினேட் பண்ணுவேன் இல்லையா கைஸ். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் நமக்கு சிக்கன் பீசஸில் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே ரொம்ப பிளைனாக இல்லாமல் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஸ்பைசஸ் இறங்குறதுனால இந்த ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் மராட்டி மொகு, ஸ்டார் அனீஸ், பே லீஃப், கல்பாசி, கொஞ்சம் ஜாதி பத்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரியாணி பாட் வந்து நான் ஜெயச்சந்திரனில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. இதில் வந்து 1 kg பிரியாணி செய்யலாம். தட் இஸ் 4 glasses ஆஃப் ரைஸ் அண்ட் 1 kg சிக்கன். ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதுனால எனக்கு இந்த ப்ரைஸ் ஞாபகம் இல்லைங்க, மறந்துட்டேன். இன்கேஸ் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அப்கமிங் வ்ளாக்ஸில் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் 3 பீப்புளுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட் அம்மா, அப்பா, அத்தை, மாமாலாம் வந்தாங்கன்னா அப்போ எங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சின்ன சைஸும் பார்த்தேங்க, பட் அந்த சைஸ் வந்து ஜெயச்சந்திரனில் அவைலபிளாக இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எப்பயும் போல தான் சேம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் அன்றைக்குமே பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட சொன்னபடி ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, தென் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோஸ் சாப் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள் கலருக்காக இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா சிக்கன் பீசஸ். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 6 to 7 minutes சாட்டே பண்ணிக்கணுங்க. ஸோ தட் அந்த ஜூசஸ் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 to 7 minutes வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்ட அப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அன்றைக்கி வந்து 2 glass ஆஃப் ரைஸ் எடுத்ததுனால ஐம் ஆடிங் 4 glasses ஆஃப் வாட்டருங்க. எப்பயுமே சீரக சம்பாவோட மெஷர்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1:2. வாட்டர் நல்லா கொதி வந்த உடனே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரியாணி ரைஸ். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ரைஸ் ஆட் பண்ண உடனே ரொம்ப கலந்து விட வேண்டாம், மெல்லமாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 minutes லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த வாட்டர் அண்ட் அரிசி லெவல் கரெக்டாக வர வரையும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டம் ப்ராசஸ்க்கு தாங்க ஒரு தவா வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை விட கொஞ்சம் வாட்டர் லெவல் மேலே இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பிரியாணிக்கு தேவையான அளவு கீ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு இப்போ நான் டம் பண்ணிகிட்ருக்கேங்க.
நீங்க நினைக்கலாம் 3 பீப்பிள்ன்றதுனால நீங்க சிம்பிளா குக்கர்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்னவோங்க எப்ப தம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணனோ, அதுக்கப்புறம் இதுவரைக்கும் டில் டேட் நாங்க வந்து பிரஷர் குக்கர் பிரியாணியே செஞ்சது இல்லைங்க. ஏன்னா, அந்த தம் பிரியாணி வரையும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல்ன்னு சொல்லுவேன். அப்படியே நமக்கு வெளிய பிரியாணி வாங்கி சாப்பிட்டப்படி அந்த ஃபீல் கிடைக்கும். எப்பயுமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியா சாப்பிட்டா பசிக்கவே பசிக்காதுங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல கொஞ்சம் லேட் ஆகும் சாப்பிடுறதுக்கு. பட் எவ்வளோ ஹெவியா சாப்பிட்டாலும் பிரியாணி செய்ற அன்னைக்கு மாத்திரம் எப்படி வந்து பசி ஸ்டார்ட் ஆகுமோன்னு தெரியாது. எப்பயும் போல அன்னைக்குமே பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எஸ்பெஷலி அந்த சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா குக்கா இருந்ததுங்க. ஸோ மேரினேட் பண்ணி வச்சதுனால சிக்கன் பீசஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்பைஸினோட ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருந்தது. தம் பிரியாணி ரெடி ஆன உடனே நேரா டேபிளுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நான் தாங்க டேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அஜய்க்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, எனக்கு தான் ரொம்ப பசியா இருந்தது அன்னைக்கு. அண்ட் நம்ம அரவிந்த் கார் எங்க பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கிறதுக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அத முடிச்சுட்டு வந்த உடனே எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னைக்கான வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. பாய். ஹேவ் எ குட் டே.